நாகப்பட்டினத்தில் காரின் முகப்பு விளக்கை டிம் செய்யவில்லை என கூறி இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் ஓட்டுநரை கடுமையாக தாக்கி கார் கண்ணாடியை உடைத்து நொறுக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லெனின் வழங்கிட கேட்கலாம். லெனின் வணக்கம், மேலும் விவரங்கள். பிரியங்கா, நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவருக்கு சொந்தமான காரில் தெற்கு புயலூரைச் சேர்ந்த ஓட்டுநர் கதிரவன் என்பவருடன் இரவு பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார். அப்போது நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் பப்ளிக் ஆபீஸ் ரோட்டில் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் இருவர் வாகன முகப்பு விளக்கு டிம் செய்யவில்லை என கூறி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதை அடுத்து இருவரும் அந்த இடத்தை விட்டு சென்ற நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் தனது நண்பருடன் வெளிப்பாளையம் காவல் நிலையம் அருகில் மீண்டும் காரை மறித்து ஆறுமுகம் மற்றும் கதிரவனை சராமரியாக தாக்கியுள்ளனர். ஓட்டுநர் கதிரவன் படுகாயமடைந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் காரின் கண்ணாடியை கற்களால் உடைத்து துவம்சம் செய்தனர். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் ஆறுமுகத்தையும் கதிரவனையும் மீட்டு நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வெளிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தாக்குதல் சம்பவம் குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வெளிப்பாளையம் காவல் நிலையம் அருகே நடைபெற்று வரும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.